நேற்று அவர் பிரச்சாரத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு வில்லிவாக்கம் வராமலே அவர் திரும்பிட்டாரு. ஆதவர்ஜுனா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. கொளத்தூர்ல காவல்துறை இன்னும் முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல அவங்களுடைய பிடியில தான் இருக்கு. நேற்று சரியான ஒரு அமைப்பு இல்ல அந்த இடத்துல அப்படின்றாரு. அந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்குறது? எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி உண்டு. ஆடத் தெரியாத நாட்டிய கலைஞர் தெருக்கோணல் என்று சொன்னார். அப்படி வச்சுக்கோங்க. இது கொச்சையா ஊர்ல சொல்லுவாங்க. நான் அப்படி சொன்னா நல்லா இருக்காது. அதுக்காக சொல்றேன். அப்படித்தான் விஜயும் ஆதவர்ஜுனாவும் பேசுறது. மக்களை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. வெயில நின்னா வேத்து ஊற்றும். வெயிலில் நிற்க முடியாது. எவன் 6 மணிக்கு மேலே பனையூர் பங்களாவில் போய் படுத்துடணும். அதுக்கு நீங்கள் இந்த ட்ராமாவை ஆடாதீங்க. என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, நான் காட்டுறேன். கொளத்தூரில் விஜய்க்கு என்ன கூட்டம் கூடிச்சோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு கூட்டம் காஞ்சிபுரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுது. இவ்வளோ கூட்டமா? ஏங்க இப்படி வரும் வந்திருக்காங்க, நான் போகிறேங்க வீட்டுக்குன்னு அவர் போல. அவர் ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடந்து போகிறாரு, கையை குலுக்கும்போது கையை பிடிச்சி ஒருத்தர் இழுத்துறாரு, கை அந்த விரல் ஃப்ராக்சர் ஆகி விரலில் 1 மாதமாக ஆகி கட்டு போய் தான். அதோட தான் அவர் திருப்பி மக்களை பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே போய் யாரும் உட்காரல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். இப்போ காவல்துறை என்ன செய்யணும்? நேற்று ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, ரோடை பிளாக் பண்ணி எங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். சார், கலாட்டா வாயிலாக நான் கேட்குறேன், மனசாட்சியோடு பேசுங்க. விஜயை பிடிச்சிருக்கு பிடிக்கல விட்டுருங்க சார், மனசாட்சி போட்டு பேசுங்க. நிறைய கூட்டம் வந்திருக்கு, ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. காவல்துறை என்ன செய்யணும்? செல்லக்குட்டி, புச்சிக்குட்டி, கண்ணுக்குட்டி, வழி விடுங்க, ஜுஜுக்குட்டி, ரோடுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க இப்படி சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? கொஞ்சம் ஆசாதான். வழி விடுப்பா. வழி விடலை, என்ன செய்வாங்க? லத்தி எடுத்து 2 சொல்லிட்டுவாங்க. கூட்டம் எல்லாம் விலகிடுச்சு. இப்போ விஜய் என்ன சொல்லுவார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ விஜய் என்ன சொல்லுவார்? காவல்துறை அத்துமீறுதுன்னு சொல்லுவாரா? காவல்துறை அராஜகம் சொல்லுவாரா? இப்போ காவல்துறை என்ன செய்யணும்? இவனை போய் கொஞ்சம் மடியில் உட்காந்து வச்சு கொஞ்சம் கம்பேரிசன் சொல்லி பெரம்பூர்ல கரெக்டா இருந்தது, கொளத்தூர்ல அது இல்ல அப்படி. அதான் சார், இது பெரம்பூர்ல கூட்டம் இல்ல, கொளத்தூர்ல நீங்க கூட்டத்தை சேர்த்தீங்க. நான் 2 வீடியோ வேண்ட இருக்கு. கொளத்தூர்ல விஜய்க்காக தன்னெழுச்சியா கூட்டம் வந்தது. முதலமைச்சர் வந்தப்பவே கூட்டம் இல்லன்னு சேர்த்தீங்க. இல்ல, முதலமைச்சர் வந்தப்போ கூட்டம் இல்ல, விஜய் அவர்கள் வந்தப்போ கூட்டம் தன்னெழுச்சியா வந்தது. ஓட்டு எண்ணும் போது தெரியும், அவ்வளவுதானே. அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்பட்டுக்கிடுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்னுடைய கேள்வி, ஒரு வாதத்துக்கே வச்சுப்போம். அப்போ நீங்கள் காவல்துறை என்ன செஞ்சாலும் நீங்கள் என்ன செய்றீங்க? சார், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான், காவல்துறை என்ன செய்யணும்? கண்டிச்சா இருக்கணும். நீங்கள் என்ன சொல்றீங்க? காவல்துறை அத்துமீறுதுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன நீங்கள் ட்ராமா ஆடுறீங்க? காவல்துறை கொஞ்சம் ஹார்ஸாக உங்கள் தொண்டர்களை அல்லது உங்கள் பார்க்க வர ரசிகர்களை ஓரமாக நிப்பாட்டினா எங்கள் ரசிகர்களை வரவிடாமல் செய்து விட்டார்கள்னு திட்டுறீங்க. சரிப்பா, லிபரலாக விடுவோம்னா காவல்துறை எங்களுக்கு வழியே ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, கூட்டத்தை கூட்டிட்டாங்கிறீங்க. எனக்கு புரியல லாஸ்ட் ஒரு வார்த்தை. இப்போ ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், ஒரு வாதத்துக்கு அப்படியே காவல்துறை இந்த தேர்தல் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிக்கப்பட்ட பிறகு, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அறிவிக்கப்பட்ட பிறகு காவல்துறை ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னே வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. அது தப்பு தானே? சட்டப்படி அது தப்பு தானே? அப்போ இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. கரெக்டா? சூப்பர்வைசர் சரியில்லை, மேனேஜர்ட்டையோ எம்டிடியோ கண்டிக்கணும். கேளுங்களேன், தைரியம், துணிச்சல், இத்துக்கூண்டு துணிச்சல் இருந்தால் விஜயவோ ஆதவர்ஜுனாவோ, தேர்தல் ஆணையமே உன்னை கண்டிக்கிறேன் சொல்லி இருங்க பார்ப்போம். சார், காவல்துறை ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குது, உங்களை பழி வாங்கினே வச்சுப்போம் சார். வாதத்துக்கு தேர்தல் ஆணையம் தானே பொறுப்பு. தேர்தல் ஆணையத்தை கண்டிக்க சொல்லுங்க. ஏன் இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்க மறுக்கிறீங்க? உங்களுக்கு தான் உங்கள் வேட்பாளர் பேரே தெரியலையே, கண்ணதாசா இயேசுதாசா அப்படின்னு வடிவேல் கேட்ட மாதிரி நீங்கள் பாபுவுக்கு பிரச்சாரம் பண்ண சொன்னால் பிரபுவுக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்க. உங்கள் வேட்பாளரே உங்களுக்கு தெரியல. ஏன்? ஏன்னா பாபு அப்போ தான் கட்சிக்கு சேர்ந்தவர். உங்களுக்கு பிரச்சனை புரியுதா? உங்களுக்கு பாபு பிரபு அப்படிங்கிறாரு. இன்னொரு பிரச்சனை, உங்களுக்கு வேட்பாளரை தெரியலைங்கிறது ஒரு பிரச்சனை. எங்கே அனுமதி வாங்கணும்னே தெரியல. அவங்க அதுக்குன்னு ஒரு தனி ஆப் வச்சுருக்குறாங்க. அதில் ஆன்லைனில் நீங்கள் போட்டிங்கன்னா 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்டிங்கன்னா எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? துண்டு சீட்டில் எழுதி கொண்டு போய், சார் நாளைக்கு காலைல சாயங்காலம் வந்துருவா சார் அண்ணே அப்படின்னா அவங்க எப்படி அனுமதி கொடுப்பாங்க?